சோ உங்க சோல் இருக்கு பாத்தீங்களா, that is the major part. It plays the major role in your manifestation. அதனாலதான் ஆவி சால்வேஷன் மார்க் பண்ணது மெடிடேஷன். உன் மனசு வேற எதை விட்டு அந்த மெடிடேஷன்ல வந்த உடனே மெடிடேஷன் என்ன செய்யுது, மேனிஃபெஸ்டேஷன். அதனால்தான் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் மெடிடேஷன் பாக்கியவான், அவன் இலையுதிரா மரத்தை போல இருப்பான். மேனிஃபெஸ்டேஷன், மெடிடேஷன் leads you to manifestation. ஜீவன் உங்கள் சரீரத்தில் மேனிஃபெஸ்ட் ஆக வேண்டும் என்றால் உங்கள் மனது உலக கவலையில் இருந்து பாரமாகாதபடி ஜாக்கிரதையா இருக்கு. ஏனென்றால் அந்த எண்ணங்கள் ஜீவனை பிளாக் பண்ணிட்டு உங்க பாடியில மரணத்தை கொடுக்கறதுனால முடியும். இப்ப பாடிக்கு மரணம் எங்க இருந்து வருதுன்னா, இந்த அறிவு இருக்கு பாத்தீங்களா, இந்த அறிவு என்ன செய்யும்னா இந்த ஜீவனை பிளாக் பண்ணிட்டு வேற பக்கம் ஒரு மேட்டரை வாங்கி உங்க பாடி கொடுக்க முடியும். அதான் அந்த அறிவு கனி செஞ்ச வேலை. கண், காது, மூக்கு, வாய், இது மூலமா ஒரு விஷயம் எங்க வருது, அறிவுக்கு வந்து கண்ணு வந்து ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை படிக்குது, கண்ணு வழியா அறிவுக்கு போய் அந்த அறிவு பாடிக்கு வரும். ஏன்னா பாடியோட கண்ட்ரோல் யார்கிட்ட தெரியுமா இருக்கு, அறிவிட்ட தான் இருக்கு. அப்ப ஜீவன் என்ன செய்யுது, இந்த அறிவை வந்து நாக் பண்ணுது, கதவை தட்டுறேன் கதவை தட்டுறேன். நீ அங்க கதவை மூடிட்டு, எங்க அறிவு வந்து வெளியில இருந்து வர்றது கதவை மூடிட்டு உள்ள இருந்து வர்றதுக்கு கதவை திறந்தன்னு வச்சுக்கோங்க, உனக்கு ஜீவன் மேனிஃபெஸ்ட் ஆகும். பேதுருவை பார்த்து கேட்டாரு, ஊருக்குள்ள என்னை பத்தி என்னடா சொல்றாங்கன்னு கேட்டாரு கர்த்தர். ஜனங்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? சிலர் உண்மை எரேமியா என்கிறார்கள், சிலர் உங்களை யோவான் சான் என்கிறார்கள். இவங்க எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க, பார்த்து மார்க் போட்டு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து தான் பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, வெளியில இருந்து வந்துச்சு. இப்ப இருக்கிற நீ என்ன சொல்ற, அவன் சொல்றான் இப்ப உன் உள்ள இருந்து வருது சார். என்ன, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக